ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு செவ்வாழை இல்லைனா எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை இல்லைனா நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 4 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் முட்டையை உடச்சி ஊற்றி செவ்வாழையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை இதையும் 4ஐயும் சேர்த்து மொத்தமாக ஒரு மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்னஸாக இருந்தால் கொஞ்சமாக பால் ஊற்றி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக இப்படி பேன் கேக் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெருசாக ஊற்றி கொடுக்குறத விட இப்படி குட்டி குட்டியாக ஊற்றி மேலே நெய் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாழைப்பழம், முட்டை இதெல்லாம் என் குழந்தை சாப்பிடாது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்ம பேன் கேக் ரெடி ஆகிட்டு இதை நான் என் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தேன். அவள் சாப்பிட்டுட்டு அவள் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க.